Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை மாநகரின் முக்கிய சாலையான அண்ணா சாலை மிகவும் சேதமடைந்துள்ள நிலையில் சாலையை சீரமைப்பதில் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியத்தோடு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை காணலாம். சென்னை அண்ணா சாலையை பொறுத்தவரை குறிப்பாக எல்ஐசி அருகில் வந்து சாலை மிகவும் மோசமாக காணப்பட்டது. குறிப்பாக இந்த இடத்துல மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணியை தொடர்ந்து அதற்கு மேலே சாலை அமைக்கும் பொழுது பிரச்சனையாக உள்ளது. இதனால் குழியும் குண்டுமாக வந்து பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவார்கள். நாம் மாநகராட்சி அதிகாரிடம் கேட்ட பொழுது இது நெடுஞ்சாலைத்துறை பார்ப்பார்கள் என்று சொன்னார்கள். தற்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவனுக்கு எப்போ ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான சாலை என்பது ஏன் இப்போ என்ன பிரச்சனைனால வந்து இவ்வளோ பிரச்சனையாச்சு. இதை வந்து இந்த இடத்துல வந்து கல்வெட்டு போட்டது சார். கல்வெட்டு சார் ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்கேன் சார். போட்டோ அனுப்பிட்டுருக்கேன் சார். வரேன் சார். நீங்கள் சார் அவங்க தான் கார்பரேஷன் போட்டது கல்வெட்டு சார். நீங்கள் இது வந்து கார்பரேஷன் போட்டுருக்காங்க சார். கல்வெட்டு இருக்கணும் சார். நீங்கள் பேசுங்க. நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா இருங்க நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை வந்து இவ்வளவு மெயின் ரோட்டில் போகிறது தெரியாதா? ஏன் வந்து கார்பரேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க சார். சரி இப்போ எல்லாம் முடிச்சிருவீங்களா? நாங்கள் முடிச்சிருவோம் சார். இப்போ முடிச்சிருவோம். நீங்கள் இருக்குது நினைக்கிறேன். ரெண்டுமே முடிச்சிருவாங்க சார். இங்கே தானே இருக்கீங்க. சொல்லுங்க. இப்போ வந்து இந்த ரோடு வந்து எவ்வளோ நாள் இருந்தது? இது வந்து 2 மாசமா அப்படியே கிடக்குது. யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை. ஏன்னா பழைய பேர் கீழே விழுறாங்க கீழே. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஆக்ஷன் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அவரு பேச மாட்டேன்னாரு. ரெண்டு பண்ண மாட்டாங்க. இந்த ரோடு மட்டும் இல்லை, எல்லா ரோடும் அப்படி தான் இருக்குது. இதே ஜிபி ரோடு போங்க, காங்கிரஸ் ஆஃபீஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா மீட்டிங் எல்லாம் படிக்கிற பசங்களாம் போவாங்க. எப்படி போவாங்க? கீழே விட்டாங்கன்னா என்ன ஆச்சு, என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வேஸ்ட்டு. சொல்கிறதுலாம் செய்கிறது கிடையாது. ஆமாம். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் வேலை பார்க்குறவங்க தானே? நீங்கள் வேலை பார்க்குறவங்க தானே? எப்போ போகிறீங்க? இது எத்தனை நாள் அப்படி கழிவு தெரியுமா? இல்லை நீங்கள் எந்த ஏரியாவுன்னு சொல்கிறீங்க? என்ன தப்பு? சரி வாங்க. சரி உங்க ஏஐ வர்றாருல, உங்க ஏஐ வர்றாருல, இத்தனை நாளா உங்க ஏஐ எங்க போனாரு? எல்லாம் வந்து போடுறாங்க. யார் சார் போடல? வேற என்ன போட்டுனாங்கறாங்க? போய் பேசுறேன். என்ன போய் பேசுறேன்? அதிகாரி சார் நீ எப்படி சொல்ற? நீ இப்போ ஏஐ என்ன பண்ணாரு? இப்போ இத்தனை நாளா என்ன பண்ணீங்க? நெடுஞ்சாலைத்துறை அந்த அம்மா அவங்க அதிகாரி சொன்ன கோவம் வந்துருச்சு. இல்லை என்னன்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழல் வந்து இல்லை. இந்த இடத்துல வந்து எப்போவுமே மோசம் தெரியும் மவுண்ட் ரோடு வர்றதுல. இதில் என்ன வந்து ஏன் என்ன பிரச்சனை ஆச்சுங்க? இது வந்து அவங்க களிமண்ணை கொட்டு போட்டாங்க சார். அவங்க அதுதான் தப்பு, வேற ஒன்றும் இல்லை. யார் பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கார்பரேஷன் தானே சார். சரி கார்பரேஷன்காரர் தப்பு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சரி பண்ணியிருக்கணும்ல. பண்ணுறோம். எத்தனை நாள் கழிச்சு? எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அந்த ரோடு இப்படி டேமேஜ் ஆகி? சொன்ன மாதிரி ஒரு பொதுமக்கள் வந்து சொன்னால் இங்கே இருக்க பணியாளர் வந்து அவங்களுக்கு வந்து பணியாளருக்கு வந்துருச்சு. இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சாலை படு மோசமாக இருக்கிறது தெரியும். இந்த வழியாக போகவும் தெரியும். அங்கே குழியும் காணப்பட்டு இருக்கு. போக்குவரத்து காவலர்கள் வந்து மிகவும் சிரமப்பட்டு தான் போனாங்க. ஒவ்வொரு முறையுமே போக்குவரத்து காவலரும் சரி இங்கே படக்கூடிய சிரமம் அதிகமாக இருக்குது. அவங்களும் பலமுறை அதிகாரிகளை அழைத்தும் கூட இங்கே யாருமே அதிக நடவடிக்கை எடுக்கல. பொதுவாக வந்து இந்த முக்கியமான சாலை இது. இந்த சாலையை பொறுத்தவரை மவுண்ட் ரோடு வந்து அருகில் இருக்கனால எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான சாலை என்றால் அது இதிலே தான் முதல்வர் மற்றும் துணைவர் எல்லாரும் இதான் போகிறாங்க இந்த மற்ற இந்த பகுதிக்கு வந்து கண்காணிக்கும் போது. ஆனால் இருக்கக்கூடிய சூழலில் இவர்களை கேட்டால் மாநகராட்சி தவறு செய்திருந்தார்கள். ஆனால் மாநகராட்சியை பொறுத்தவரை அவர்கள் சரியாக அந்த கல்வெட்டு அமைக்காததால் மாநகராட்சி தான் இந்த கல்வெட்டு அமைத்தார்கள். அமைத்து அந்த ரோடு போட்டுட்டு இருந்தனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவனே மாநகராட்சி மேலே பழிய போடுறாங்க. இவங்களே சொல்கிறாங்க எது எப்படி மக்களை பொறுத்தவரை இங்கே மழைக்காலம் தொடங்கும் பிறகு முக்கியமான சாலையிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் செய்தி வெளியிட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். சற்று நேரத்தில் சரி செய்யும் என்று சொல்லியிருக்கார்கள். குறிப்பாக 2 புறமுமே வந்து சரி செய்யப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். ஒளிப்பா சுந்தருடன் அன்பழகன்.